ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் விடியற் காலையில் காண்கிற கனவு பலிக்குமா, எந்த மாதிரியான கனவுகள் வந்தால் அதற்கான பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பொதுவாகவே கனவுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆழ் மனசில் ஒளிஞ்சிருக்கிற ஆசை, நிராசை இதோடைய வெளிப்பாடு தான் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள், விஞ்ஞானிகள், ஞானிகள் இவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா சயின்ஸுக்கு முரண்பாடானது. பொதுவாகவே நம்ம பகலில் காண்கிற கனவுகள் எதுவுமே பலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விடியற் காலையில் காண்கிற கனவு பலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆனாலும் அதற்கும் சில விதிவிலக்குகள் உண்டு. இரவு முழுக்க பல கனவுகள் தொடர்ந்து வந்தாலும் கூட கனவுகளுடைய தொடர்ச்சியாக விடியற் காலையில் கனவுகள் இருந்துச்சுன்னா அந்த கனவு பலிக்காது. அதே மாதிரி நம்ம காண்கிற கனவு நாமே மறந்துட்டோன்னா அந்த கனவு நம்மளுக்கு பலிக்காது. அதிகாலையில் கனவு கண்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தூங்கிட்டோன்னா அந்த கனவும் நம்மளுக்கு பலிக்காது. அதே மாதிரி நாம் காண்கிற கனவுகள் அப்படியே நடக்குமா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தர் தன்னுடைய கனவில் வீட்டை சாணி போட்டு முழுகிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் சீக்கிரமாக ஏதாவது ஒரு பொருள் களவு போக போகுது, திருடிட்டு போக போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒருத்தர் தன்னுடைய கனவுல கடல் தாண்டி போகிறாரு அப்படின்ற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அவங்க வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. சில கனவு நல்ல பலன்களை கொடுக்கும், சில கனவுகள் தீய பலன்களை கொடுக்கும். தீய பலன்களை தருகின்ற கனவை விடியற் காலையில் நம்ம கண்டோம் அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஏழைகளுக்கு தானம் செஞ்சோன்னா அதிலிருந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு மன நிம்மதி கிடைக்கும், பயம் கொஞ்சம் போகும். கனவுகள் நல்ல கனவாக இருந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி கெட்ட கனவாக இருந்துச்சுன்னா அதனுடைய கடுமையினை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பரிகாரம் நம்ம செய்யலாம். கெட்ட கனவு நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அது யார்கிட்டையுமே சொல்ல தேவையில்லை. அன்னைக்கு பசுவுக்கு புல், பழம், கீரை இது எல்லாமே கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நின்று தான் கண்ட கனவுனை மனசுக்குள்ளே சொல்கிறது ரொம்பவே நல்லது. நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய கனவுகள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். விவசாயிகள் நிலத்தை உழுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா நம்மக்கிட்ட சேமிப்பு பெருகும், செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம வானவில் இருக்கிற மாதிரி நம்ம கனவு கண்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட பண வரவு அதிகரிக்கும், நம்மளுடைய செல்வாக்கு அதிகரிக்கும், நம்ம ஏதாவது ஒரு வேலையில் இருந்தால் நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இந்த மாதிரியெல்லாம் பலன்கள் வானவில் நமக்கு பார்த்துட்டோன்னா அந்த கனவு நடக்கும். அதே மாதிரி ஒன்றுக்கு மேம்பட்ட நட்சத்திரங்கள் நிறைய வானத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி எப்படி நட்சத்திரங்கள் பெருகி இருக்கோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் செல்வம் பெருகி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸ்கூலில் டீச்சர் பாடம் நடத்துகிற மாதிரி நம்மளுக்கு கனவு வந்துச்சுன்னா நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு அர்த்தம். கனவுல நிலவு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா தம்பதிகளுக்குள்ள திருமணமான தம்பதிகள் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை, அந்யோன்யம் பெருகும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கு பாம்பு கடிக்கிற மாதிரி கனவு வரும். அந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம், செல்வம் பெருகும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்க இவங்களுக்கு பாம்பு கடிக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி யாராவது இறந்துட்ட மாதிரி நம்மளுக்கு கனவு வந்துச்சுன்னா ரொம்ப பயந்துருவோம். யாருக்காவது ஏதாவது ஆபத்து வந்துடுமா, அவங்க உண்மையிலேயே நிஜத்துலேயே அவங்க இறந்துருவாங்களா, அப்படியெல்லாம் ஒரு பயம் இருக்கும்ல. இந்த மாதிரி பயப்படணும்னு எந்த அவசியம் கிடையாது. இறந்தவங்களுடைய சடலத்தை நம்ம கனவுல பார்த்தோம் அப்படின்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால் அவங்களுக்கு ஆயுளும் பெருகும் அப்படின்னு அர்த்தம். சின்ன குழந்தைங்கள கனவுல நம்ம பார்த்துட்டோன்னா ஏதாவது ஒரு நோய் பட்டிருந்தாங்கன்னா அந்த நோயிலேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும், நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிடும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம ரொம்ப உயரத்தில் இருக்கோம், பறந்துக்கிட்டே இருக்கோம், ஒரு மாடியில் இருந்தோ இல்லை உயரமான ஒரு மலைப்பகுதிகளில் இருந்தோ நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னால்
நம்மளுடைய வாழ்க்கையில் பணமும் பாராட்டும் நம்மளை வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம். நம்மளே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி கனவு வரும் சில நேரங்களில். இந்த மாதிரி கனவு வந்தால் நம்மளுடைய ஆபத்துக்கள் நம்மளை விட்டு விலகி போகுது அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் விடியற் காலையில் கண்ட கனவுகள் பலிக்குமா, அதற்கான பலன்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம்.